இது வந்து மாங்காய் தொக்கு பண்ணியிருக்கேன். இது வந்து ஒட்டு மாங்காய் தோலை சீவி நல்லா சொரண்டலை தானாக செதுக்கிட்டு நல்லெண்ணெயை வச்சு நல்லா 2 கரண்டி நல்லெண்ணெயை வச்சு கடுகு போட்டு வெந்தயத்தை வறுத்து வெந்தயம் ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் பெருங்காய கட்டி போட்டு வறுத்து வச்சுட்டு மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு இந்த கடுகு வெடித்தோடனே அந்த வெந்தய பொடியும் போட்டு இந்த மாங்காயும் போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சேன். கரண்டி போட்டு கலரிட்டு நல்லா 3/4 வேக்காடு நல்லா குழஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 3 ஸ்பூன் சில்லி பொடி காரப்பொடி போட்டு நல்லா பரட்டி விட்டேன். நல்லா குழஞ்சோடனே புளிப்பு சிதுப்பு காரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்கு நாட்டு சர்க்கரையில் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு மாங்காய் தொக்கு கலரி வச்சுருக்கேன். இது மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே உரப்பாக இல்லாத, ஒரே புளிப்பு இது காரம் இல்லாத, நார்மலாக 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் போட்டு கலந்து இறக்கினோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், உப்புமா கூட தொட்டுக்கலாம். மாங்காய் தொக்கு பண்ணுறது வந்து எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம், தயிர் சாதத்துக்கு எதுக்குமே தொட்டுக்கலாம். ஆனால் அந்த கொப்பரை சுரண்டி அதெல்லாம் பண்ணலை. தானாக செதிலாக பண்ணி எண்ணெயிலேயே குழஞ்சிருக்குது. அப்படியே நல்லா குழஞ்சி வதக்கி மசிச்சு எடுத்துருக்கேன். இது மாங்காய் தொக்கு. இதுமாரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே சைட் டிஷ் தொட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஜாமாட்டாக இருக்கும். ரொம்ப திதுப்பு இருக்காது, ரொம்ப உரப்பு ஓஹோன்னு இருக்காது, நார்மலாக இருக்கும். குழந்தையிலேருந்து எல்லாருமே தொட்டுக்கும் சாப்பிடும். தேங்க்யூ. சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, பெல் பட்டனை லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.